Hello children, welcome back to our channel Mika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோவில் நம்ம வந்து லெட் அஸ் ப்ளே. ஸோ இப்போயும் நம்ம வந்து ஒரு மேத் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அந்த கேமோட நேம் என்னென்னா கெஸ் மை நம்பர். ஸோ நம்பரை வந்து கெஸ் பண்ண போகிறோம். எ சைல்டு திங்ஸ் ஆஃப் அ நம்பர் அண்ட் அதர் சில்ட்ரன் ஹேவ் டு கெஸ் இட். ஸோ ஒரு சைல்டு வந்து சம் நம்பர்ஸை வந்து திங்க் பண்ணிக்கணும். மேபி 10, 20, 30, 35, 42 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அது வெளியில் சொல்லக்கூடாது யார்ட்டையும். அண்ட் அதர் சில்ட்ரன் ஹேவ் டு கெஸ் இட். ஸோ இன்னொரு சில்ட்ரன் வந்து அதை கெஸ் பண்ணணும். ஸோ எப்படி கெஸ் பண்ணணும்னா, சில்ட்ரன் வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக். ஸோ சம் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் இட் மோர் தென் 50? அதாவது 50யை விட அதிகமான நம்பரா? மோர் தென் மீன்ஸ் அதிகமான நம்பரா, பிக்கர் நம்பரா? இல்லை ஆர் த 2 digits ஆஃப் த நம்பர் சேம். கெஸ் பண்ணியிருக்கிற நம்பர் வந்து 55 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 55 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் 2 digits நமக்கு எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. 5, 5 சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர் த 2 digits ஆஃப் த நம்பர் சேம். ஸோ சேமாக இருக்குமா? அந்த மாதிரி சம் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு தோணுதோ நீங்கள் கேட்டுக்கலாம். questions that can be answered in yes or no. ஸோ அந்த சைல்டு வந்து ஒரு நம்பரை திங்க் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, அவங்க கேட்குற கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோ. இந்த மாதிரி ஒன் வேர்டில் தான் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு மேலே எந்த வேர்ட்ஸும் பேசக்கூடாது. ஓகேவா? தே கேன் ஆஸ்க் மேக்ஸிமம் 10 questions டு கெஸ் த நம்பர். ஸோ அந்த நம்பரை கெஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 10 questions வரைக்கும் தான் கேட்கணும். 11 questions 12 questionsலாம் கேட்கக்கூடாது. 10 questions கேட்டு அதுக்குள்ளே நம்பரை கெஸ் பண்ணிட்டாங்கன்னா வின்னர் ஆயிடுவாங்க, இல்லைன்னா லூசர் ஆயிடுவாங்க. ஓகே? ஸோ 10 questionsக்குள்ளே அவங்க கண்டிப்பாக ஆன்சர் சொல்லியே ஆகணும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 children இருக்காங்களா, அதில் வந்து இந்த சில்ட்ரன் வந்து 30 வந்து திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இஸ் இட் மோர் தென் 40 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன திங்க் பண்ணி வச்சுருக்காங்க? 30 திங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? இஸ் இட் மோர் தென் 40 கேட்குறாங்க. மோர் தென் 40யா? நோ. 30 வந்து ஸ்மால் தானே 40யை விட. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? நோ அப்படின்னு சொல்லுவாங்க. டஸ் இட் ஹேவ் 0 as a digit? ஸோ 0 வந்து ஒரு டிஜிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 30ல் 0 இருக்குல்ல ஒன்ஸ் பிளேஸில், அதனால் எஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க பாருங்கள், இந்த பாய் என்ன கேட்குறாங்க? இஸ் இட் லெஸ் தென் 20? ஸோ 20யை விட லெஸ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் 20 விட லெஸ்ஸாக இருக்கா? இல்லை, கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. நான் தான் வந்து நம்பர் வந்து திங்க் பண்ண போகிறேன். அவங்க வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஏன்னா வந்து நான் நம்பரை வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வைக்க போகிறேன். இங்கே நான் என்ன நம்பர் திங்க் பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு இங்கே வந்து நான் டிஸ்பிளேயில் வைக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ண போகிறாங்க. அவங்க தான் நம்மகிட்ட கொஸ்டின்ஸ் ஆஸ்க் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து எஸ் ஆர் நோவான்னு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க வந்து நம்பர் கெஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் சி பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், நான் இப்போ நம்பர் திங்க் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் வைக்கிறேன். என்னால் சத்தமாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள மாதிரி கிட் வந்து இங்கே வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இதுதான் நான் திங்க் பண்ணியிருக்கிற நம்பர். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்கள். It is more than 50? No. It has 0 in the ones place? Yes. 3 on the tens place? No. 2 on the tens place? No. 1 at the tens place? Yes, correct. ஸோ அவங்க வந்து 5 questions கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் 10 questions கேட்கலாம். அவங்க 5 கேட்டிருந்தாங்க. 5th questionல கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. 1 at the 10th place அப்படின்னு சொல்லிட்டாங்க. ends with 0ன்னு ப்ரீவியஸில் சொன்னாங்க. ஸோ 1 0 சேர்ந்துச்சுன்னா என்னது? 10. 10. So 10 is the
கெஸ்ஸிங் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் விளையாண்டு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸோட, சிப்ளிங்ஸோட, இல்லை ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், ப்ரீவியஸாக வந்து நம்ம கெஸ் மை நம்பர் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கெஸ் மை பிளேஸ். ஸோ பிளேஸை வந்து நம்ம கெஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். 3 ants are sitting on a number line. ஸோ இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் நம்பர் லைன். ஸோ நம்பர் இருக்குது பாருங்கள், 20, 80 இருக்குது. ஸோ ஒரு லைனில் வந்து நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன லைன்? நம்பர் லைன். ரைட் த நம்பர்ஸ் ஃபார் தீஸ் ants. ஸோ இங்கே ants வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், பிளாக் ant, ரெட் ant, ப்ரௌன் ant. ஸோ இந்த ஆண்ட்டுக்கெலாம் அதோட கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் லைனை வந்து ஃபில் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஆண்ட்டோட நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 20 இருக்குது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 21, 22, 23, 24, 25 இந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவோம், 20 ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். 25 ஆஃப்டர் நமக்கு என்ன, இங்கே என்ன வரணும்? 26 வரணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 80 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 10 டிஃப்ரென்ஸில் போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு 80 ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நம்ம 10 டேபிள்ஸ்லாம் கிளாஸ் 1லே தரோவாக படிச்சிருக்கோம். ஸோ ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடலாம். இப்போ 20க்கு அடுத்து நான் 30, 40, 50, 60, 70, 80 இப்போ கரெக்டாக வருதா? ஸோ இதுதான் நம்ம இப்போ நம்ம லைன் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம மைண்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பிளாக் ant is sitting on the number. ஸோ பிளாக் ant எந்த நம்பரில் சிட் ஆகிருக்கு? கெஸ் பண்ணுங்கள் அந்த பிளேஸை. 30. அப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம 30 அப்படின்னு ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரெட் ant is sitting on the number. ரெட் ant எங்கே உட்காந்துருக்கு? எங்கே சிட் ஆகிருக்கு? 50ல் சிட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த பாக்ஸில் 50 அப்படின்னு எழுதணும். ப்ரௌன் ant is sitting on the number dash. ப்ரௌன் ant எங்கே சிட் ஆகிருக்கு? 60. அப்போ இந்த பாக்ஸில் 60 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 இது வந்து எல்லாருக்குமே ட்ராயிங் ரொம்பவே பிடிக்கும். கரெக்டாக? ஸோ நீங்கள் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. Draw an ant on number 65 on the number line shown above. ஸோ இந்த நம்பர் லைனில் 65 எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஆண்ட் வந்து நீங்கள் வரைய போகிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் ஆண்ட் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 65 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். 65 வந்து எந்த நம்பருக்கும் பிட்வீனில் இருக்கும்? மிடில் இருக்கும். 5, 50 and 60 அந்த அதோட மிடில்ல தான் இருக்கும். எங்க 50லேருந்து 60 சொல்லி பாருங்க. 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60 வந்துச்சா? 50க்கும் 60க்கும் நடுவில். அப்போ நீங்கள் சொன்னது ராங். ஓகே, அப்போ வேறு எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவில் வரும்? கெஸ் பண்ணுங்கள். 60 and 70. இப்போ சொல்லி பாருங்கள், 60லேருந்து 70க்கு சொல்லி பாருங்கள். 61, 62, 63, 64, 65. 65 வருதா? அப்போ நீங்கள் எங்கே மார்க் பண்ணணும்? நம்பர் லைனில் 60க்கும் 70க்கும் மிடில் மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ 65. ஸோ இப்போ இந்த 65க்கு மேலே நீங்கள் வந்து ஆண்ட் வந்து ட்ரா பண்ணுங்கள். முடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ட்ரா அ சுகர் க்யூப் ஆன் த நம்பர் 79 ஆன் த நம்பர் லைன் ஷோன் அபவ். ஸோ 79 ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. க்யூப் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ்
யூனிட்லேயே க்யூப் வந்து நல்லா ட்ரா பண்ணி பார்த்துருப்பீங்க ஷேப்ஸ் அரவுண்டஸ் லெசனில். இப்போ வந்து இந்த 79 எங்கே இருக்கும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த நம்பருக்கும் பிட்வீனில் வரும் 79 and 80. ஸோ 70 and 80ல் வரும்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்லி பாருங்கள். 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்து மிடில் இப்படி லைன் போட்டுறக்கூடாது. மிடில் லைன் வந்து எப்படி வரும்னா 75க்கு தான் வரும். 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80. ஸோ நமக்கு இங்கே 79 எங்கே வந்திருக்கு? இங்கே தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து 79 மார்க் பண்ணணும். ஓகேவா? இந்த லைன் தான் 79. இப்போ இங்கே 65 வந்து மிடில் ஏன் போட்டிங்க? ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70. அதனால நம்ம இந்த 65 மிடில் போட்டோம். பட் 79 வந்து 80க்கு நியர்பையில் இருக்கணும். 80 பிஃபோர் 79 எல்லாருக்கும் தெரியும். பிஃபோர் நம்பர்ஸ் ஆஃப்டர் நம்பர்ஸ். அப்போது நம்ம இந்த இடத்துல தான் 79 மார்க் பண்ணணும். நீங்கள் மிடில் மார்க் பண்ணிங்கன்னா அது என்ன ஆயிரும்? 75 ஆயிரும். இல்லை வேறு எங்கேயாச்சும் மார்க் பண்ணிங்கன்னா வேறு நம்பர்ஸ் ஆயிரும். ஸோ 80க்கு பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சுகர் க்யூப் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுடணும். அப்புறம் இந்த இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அப்புறம் இங்கே ஒரு லைன். சுகர் க்யூப் ஆயிடுச்சா? ஓகே சில்ட்ரன், ரொம்ப க்யூட்டாக வந்து ஒரு சுகர் க்யூப் வரைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.